ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜய்க்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க சீமான் அண்ணன் மேலே ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. சீமான் என் கூட 2008 இருந்தே உடலுறவில் இருக்காரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்லி என் கூட ஒன்றா இருந்திருக்காரு. நிறைய டைம் நான் கருவை கலைச்சிருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்னு சீமான் அண்ணன் மேலே பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற கேஸை கொடுத்துட்டாங்க. இப்போ சென்னை வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சீமான் அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி போய் சம்மன் அந்த போஸ்டரை ஒட்டுறாங்க. சீமான் நீங்கள் வந்து இந்த டேட்டில் இன்னைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் கொடுத்துட்டாங்க. ஆனால் சீமான் அண்ணன் நீங்கள் சொல்கிற டைம்லாம் என்னால் வந்து ஆஜராக முடியாது, எனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ நான் அப்போ தான் வருவேன், நீங்கள் பயமுறுத்துனீங்கன்னா நான் பயப்படுறாலாம் கிடையாது அப்படின்னு சீமான் அண்ணன் சொல்லிட்டாரு. சரிங்களா? நாளைக்கு ஒருவேளை சீமான் அண்ணன் இந்த சென்னையில் வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜர் ஆனாருன்னா சீமான் அண்ணன் கட்சியில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் நிறைய போராட்டம் பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னால். அது வேணா உறுதி. ஒருவேளை நாளைக்கு சீமான் அண்ணன் ஆஜர் ஆயிட்டாருன்னா சீமான் அண்ணன்ட்ட இருந்து இந்த ஆன்ம பரிசோதனை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இந்த குரல் பரிசோதனை பண்ணுவாங்க. அதில் மட்டும் சீமான் அண்ணன் இந்த விஜயலட்சுமி கூட ஒன்றா உடலுறவு இருந்து இந்த மாதிரி கரு உண்டாயிருந்தது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிதுன்னா 6 வருஷம் ஜெயில். அது வேணா உறுதி.